ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, வாழ்க்கையில் உனக்கென்று நிறைய ஆசைகள் இருக்கிறது. அந்த ஆசைகள் எல்லாம் நடக்க வேண்டும் என்று நீயோ போராடுகிறாய். ஒவ்வொரு நாளும் என்னுடைய ஆசைகள் எப்பொழுது நிறைவேறும்? நான் உங்களிடம் கேட்டது பல விஷயங்கள் கிடையாது. ஒன்றே ஒன்று தான் கேட்கிறேன். அதை கூட சாயி எனக்காக உங்களால் தர முடியாதா? என் வாழ்க்கையை நன்றாக வாழ வைக்க வேண்டும் என்று உங்களுக்கு ஆசை இல்லையா? ஒவ்வொரு நாளும் எதற்காக இவ்வளவு கஷ்டப்படுத்துகிறீர்கள்? நான் என்னவோ அதிகமாக என்னுடைய தகுதிக்கு மீறி நான் கேட்டதாக நீங்கள் நினைக்கிறீர்களே என்று நீ புலம்புகிறாய். தகுதி என்பதை நீ ஏன் உருவாக்கி கொள்கிறாய் தங்கமே? இதுதான் உன் தகுதி என்பதை நீ உருவாக்கி கொள்ளக்கூடாது. இனி அந்த வார்த்தையை நீ சொல்லாதே. தகுதி என்பது எப்பொழுது எந்த நிலைமை வேண்டுமானாலும் மாறும். மேலிருப்பவன் கீழே இறங்கலாம், கீழே இருப்பவன் மேலே ஏறலாம். தகுதி என்பது நிலையானது அல்ல. ஒருவரிடம் இருந்து எனக்கு கொடுக்கவும் தெரியும், அதை எடுக்கவும் தெரியும். அதை நிலையாக அவர்களுக்கு வைத்து கொடுக்கவும் எனக்கு தெரியும். அதனால் நான் ஆசைப்பட்டது என்னுடைய தகுதிக்கு மீறியோ என்று ஒருவரும் நினைக்காதீர்கள். உங்களுடைய ஆசைகள் என்னவோ அதை ஆசைப்படுங்கள். உங்களுக்கு தேவையானதை ஆசைப்படுங்கள். ஆசைகளுக்கு என்ன காசா பணமா? உங்களுடைய மனதில் தோன்றும் நிறைய விஷயங்களுக்கு ஆசைப்படுவது ஒன்றும் தவறல்ல. நீங்கள் என்ன தெய்வமா? இல்லையே, மனிதர்கள். நீங்கள் ஆசைப்படலாம், ஆனால் அதை எப்படி அடைய வேண்டும் என்பதை மட்டும்தான் யோசனை வைத்துக்கொள்ள வேண்டும். அதுபோல ஆசைகள் என்பது பல விஷயம் இருந்தாலும் உனக்கென்று ஒரு ஆசை இருக்கும். ஒரு முக்கிய ஆசைகள் இருக்கும். அதற்காக மட்டும்தான் நீ போராடுவாய். எல்லா விஷயத்தையும் ஆசைகள் பட்டாலும் நீ போராடுவது ஒன்றுக்காக மட்டும்தான் இருக்கும். நிச்சயமாக அது என்னவென்று உனக்கு தெரியும். அது என்னவென்று எனக்கும் தெரியும். சீக்கிரத்தில் உன் வாழ்க்கையில் இருக்கும் ஆசைகளை நடத்தி உன்னுடைய வாழ்வில் நிம்மதியான ஒரு எதிர்காலத்தை உண்டாக்கி நான் தருவேன். எந்த ஒரு நிலையிலும் உன்னை கலங்க வைத்து பார்க்க வேண்டும், உன்னுடைய ஆசைகளை தோற்க வைத்து நான் பார்க்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசைகளானது கிடையவே கிடையாது. உன்னை வாழ வைத்து அதன் மூலமாக நான் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பது மட்டும்தான் என்னுடைய ஆசை. சில சமயங்கள் உன்னுடைய கர்மவினை தடுக்கிறதை தவிர ஒரு நாளும் நான் நடத்தாமல் இருக்கவே மாட்டேன். புரிகிறதா? வாய்ப்புகளையும் கொடுப்பேன். அதை எப்படி உனக்கு பெற வேண்டும் என்ற விஷயத்தையும் நான் சொல்லியும் கொடுப்பேன். கட்டாயமாக உன் வாழ்க்கையில் நீ இழந்த அனைத்து விஷயத்தையும் நான் திரும்ப தருவேன். இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் நீ சந்திக்காத ஆனந்த விஷயங்கள், திடீர் திருப்பங்களும் உன் வாழ்வில் நடக்கும். நான் இப்பொழுது நீ சொல்வதை நீ நம்பினால் நம்பு, நம்பாவிட்டால் இரு. ஆனால் நான் சொல்வது உன் வாழ்க்கையில் நடக்கத்தான் செய்யும். நான் உன் வாழ்வில் நல்லதுதான் நடத்தி உன்னுடைய சந்தோஷத்தை இன்னும் அதிகரித்து உனக்கு தரத்தான் போகிறேன். ஏற்கனவே நீ நிறைய விஷயங்களை இழந்திருக்கலாம். அந்த விஷயங்கள் அனைத்தும் உன் வாழ்வில் இதுவரை கிடைக்காமல் இருக்கலாம். நீ ஆசைப்பட்டு கேட்ட அனைத்து விஷயங்களையும் உன்னிடம் தந்து உன்னை வாழ வைப்பேன். எக்காரணம் சொல்லியும் இதை செய்ய மாட்டேன், உன் வாழ்க்கையில் இது தவறு என்று சொல்லவே மாட்டேன். ஏனென்றால் நீ தவறான எந்த விஷயங்களையும் நினைக்கவே இல்லை. எல்லா விஷயங்களையும் சரியாகத்தான் நினைக்கிறாய். இது இப்பொழுது நடக்க வேண்டும், அப்பொழுது நடக்க வேண்டும் என்று நீ சரியான திட்டங்களை தான் போட்டுக்கொண்டு தான் இருக்கிறாய். நான் உன்னை எந்த ஒரு நிலைமையிலும் இது தவறு, அது தவறு என்று சொல்லவில்லை. நீ எல்லா விஷயத்தையும் தெரிந்து கொண்டு இது தவறு, இது சரி என்று எல்லா விஷயத்தையும் புரிந்து கொள்ளும் ஒரு பக்குவத்திற்கு வந்துவிட்டாய். இனி யாரும் உனக்கு இதுதான் நல்லது, அதுதான் நல்லது என்று எடுத்து சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. உன்னுடைய வாழ்வில் நீ துளைத்த அந்த நாட்கள் அனைத்தும் திரும்ப கிடைக்கும். வாழ்வில் ஒரு நல்ல மாற்றங்களும் நல்ல சந்தோஷங்களும் உனக்கு கிடைக்கும். எந்த ஒரு நிலையிலும் உன்னுடைய வாழ்வில் இந்த நாள் வராதோ என்று நினைக்காதே. நீ துளைத்த நாட்கள் உனக்கு திரும்பி கிடைக்கும். அது எப்படி என்றால் நீ சுதாரிப்பாக இருக்கும் பொழுது மட்டும்தான். 1008 எண்ணங்களை உன்னுடைய மனதுக்குள் எப்பொழுதும் சுமந்து கொண்டே இருக்காதே. தேவை என்னவோ அதை மட்டும் அந்த ஒன்றே ஒரு விஷயத்தை மட்டும் உன்னுடைய வாழ்க்கையில் யோசித்து கொண்டு அதை எப்படி முன்னேற்றலாம், அதை எப்படி சரி செய்யலாம் என்று அந்த முதலில் ஒரு விஷயம், முக்கியமான அந்த ஒரு விஷயத்தை பற்றி மட்டும் யோசி. அதற்கு பிறகு அடுத்தடுத்த விஷயங்களை பற்றி யோசிக்கலாம். முதலில் எல்லா விஷயத்தையும் போட்டு குழப்பிக்கொண்டே இருந்தாயானால் எந்த ஒரு விஷயத்தையும் உன்னால் முழுமையாக செய்யவே முடியாது. முதலில் ஒரு விஷயத்தை செய்.
அது செய்து அது நல்லபடியாக முடித்த பிறகு அடுத்த விஷயத்தை பற்றி யோசி. அது உனக்கு சரியான பிறகு அடுத்த விஷயத்தை பற்றி யோசி. இதுபோல எல்லா விஷயத்தையும் நீ சரிவர யோசித்து கொண்டு செய்து கொண்டு இருந்தாயானால் உன்னுடைய வாழ்வில் பல இன்பங்களானது வரும். ஆனந்தமான செய்தி உன் வாழ்க்கையிலும் வரும். ஆனால் குழப்படியாக சில விஷயத்தை நீ செய்து கொண்டே இருக்கும் பொழுது எல்லாம் குழப்பமாகத்தான் நடக்கும். அதை பார்க்கும் பொழுதுதான் உன் வாழ்க்கையில் பயம் வருகிறது. வாழ்க்கை என்றால் இவ்வளவு கடினமானதா என்று. அந்த கடினமான காலகட்டத்தையே உருவாக்கியது யாரென்று முதலில் யோசி. அது நீயாகத்தான் இருப்பாய். தேவையில்லாத விஷயங்களை பற்றி யோசித்து யோசித்து தேவையில்லாத குழப்பங்களை சந்தித்து சந்தித்து நீ வாழும் வாழ்க்கையே உனக்கு பயமானது. அதற்கு காரணம் யார்? பயம் உண்டாக்கியதற்கு காரணம் யார்? நீதானே. நீதானே எல்லா விஷயத்தையும் போட்டு குழப்பிக் கொண்டாய். நீதானே எல்லா விஷயத்தையும் தவறாக செய்தாய். உன் வாழ்க்கையை நீதானே வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய். அப்படி இருக்கும் பொழுது நடுவில் யாராவது வந்தார்களா உன்னுடைய வாழ்க்கைக்குள் வந்து உனக்கு பிரச்சனையை தர? சொல் பார்க்கலாம். யாருமே வரவில்லை. நீதான் எல்லா விஷயமும் நடக்காதோ என்று தேவையில்லாமல் நீயாக ஏதோ ஒரு விஷயத்தை போட்டு குழப்பிக்கொண்டு வாழ்க்கையில் பல நாட்களை இழந்து விட்டாய். இதற்கு மேல் உன் வாழ்வில் இன்பத்தை மட்டுமே பெற வேண்டும் என்றால் முதலில் ஒவ்வொரு விஷயங்களாக செய்ய பழகு. எல்லா விஷயத்தையும் போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம். ஒவ்வொரு விஷயம் முதலில் இந்த விஷயத்தில் ஒரு நல்ல விஷயம் உன் வாழ்வில் இப்பொழுது எந்த விஷயம் தேவையோ அந்த விஷயத்தை பற்றி மட்டும் யோசித்து அந்த விஷயத்தை செய். அதற்கு பிறகு அடுத்த விஷயத்தை செய். இப்படி செய்தாயானால் உன்னுடைய ஆசைகள் அனைத்துமே நடக்கும். எல்லா விஷயத்தையும் ஒரே நேரத்திலேயே நடக்க வேண்டும் என்று நினைத்தால் நடக்கும் சில விஷயங்கள் கூட நடக்காமல் போக நிறைய வாய்ப்புகள் உள்ளது. பொறுமையோடு இருந்து எல்லா விஷயத்தையும் சமாளித்து உன் வாழ்க்கையில் நீ மேலே கொண்டு வா. எல்லா விஷயமும் நல்லபடியாக நடக்க வேண்டும் என்றால் நான் என்ன சொல்கிறேனோ அதன்படி நடந்து உன் வாழ்க்கையில் நீ முன்னேறு. நிச்சயமாக சந்தோஷமும் சகல ஐஸ்வர்யங்களும் உன் வாழ்வில் நடக்கும். பொறுமை என்பது வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒன்று. அவசரப்பட்டால் எதையும் சாதிப்பது கிடையாது, சாதிக்கவும் முடியாது. பொறுமையோடு இருக்கும் ஒவ்வொரு விஷயமும் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை மட்டும் தரும். அவசரம் என்பது தற்காலிகமான வெற்றியை தந்தாலும் அது நீடித்து வாழ்க்கையில் இருக்காது. நானே உனக்கு துணை, நானே உனக்கு அனைத்தும், எல்லாமே நான் தான் என்று நினைக்கும் உனக்கு ஒரு நாளும் நான் துரோகத்தை செய்ய மாட்டேன். உன்னை வாழ வைப்பேன். படிப்படியாக உன்னை ஒவ்வொரு இடத்திலும் உயர்த்தி உன்னை நல்ல பெயருடன் இந்த உலகத்தில் எல்லோர் மத்தியிலும் வாழ வைப்பேன். இங்கு நான் உனக்கு துணை. ஒவ்வொரு நேரத்திலும் நானே உனக்கு சகலத்தையும் பெற்று தருவேன். தைரியத்தோடு நீ இருந்தால் நான் இருக்கிறேன் என்பது உன் கண்ணுக்கு தெரியும். அதுவே தைரியம் இல்லாமல் இருக்கும் பொழுது நான் உன் அருகில் இருந்தால் கூட நான் இருக்கிறேனா என்று நீ தேடுவாய். பொறுமையோடு என்னை பார். உன்னுடைய கண்களுக்கு நான் நிச்சயமாகவே படுவேன். நீ எங்கேயாவது செல்லும் பொழுது உனக்கு முன்னும் பின்னும் நான் இருப்பதை நீ உணர்வாய் அல்லவா? அதுபோல ஒவ்வொரு செயல்களையும் செய்யும் பொழுது நான் தான் செய்து தருகிறேன், நிச்சயமாக நான் செய்து தருவேன் என்ற நம்பிக்கையோடு நீ ஒவ்வொரு விஷயத்தையும் பொறுமையாக செய். நல்லதே நடக்கும். உன்னுடைய ஆசைகளும் உன்னுடைய கோரிக்கைகளும் நிச்சயமாகவே நான் நடத்தி தருவேன். நீ எப்பொழுதும் என்னுடைய குழந்தைதான். இதில் எந்த மாற்றமும் கிடையாது. தைரியத்தோடு இரு. நான் இருப்பேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் உனக்கான வேலையை செய்து கொடுத்து கொண்டு எந்நாளும் நான் உனக்குள் இருந்து உன்னை வாழ வைத்து கொண்டே இருப்பேன். சந்தோஷமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே தான் இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.